everyone, welcome back to our channel. நம்ம சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கோடிங் எஜுகேஷன் ஜோன். இதோட ஷார்ட் ஃபார்ம்னா கோடிங் எஜுசி. இது ஏன் இந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக சேனல் நேம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு 8 டேக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த 8 டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப்பேஜ்க்கான லேஅவுட் தெரிஞ்சிருக்கணும். அந்த லேஅவுட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு டிவிஷன், ஃப்ரேம் செட் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு வெப்பேஜ்க்கு லேஅவுட் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த டேக்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. அப்புறம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் பார்த்துருக்கோம். அந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வெப்பேஜ்க்கான லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்தது தான் உங்களுக்கு டேபிளாக தெரியும். ஆனால் இந்த டேபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணியே ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு 6 rows and 4 columns இருக்குது. இந்த 6 rows and 4 columns தான் இந்த மாதிரி வெப்பேஜ் லேஅவுட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் டேபிள் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணணும். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இன்விசிபிள் அவுட்லைன் நமக்கு க்ரியேட் ஆயிரும். இன்கேஸ் நம்ம பார்டர் செட் பண்ணியிருந்தால் நமக்கு அந்த அவுட்லைன் தெரியும். பார்டர் செட் பண்ணலைன்னா இன்விசிபிளாக நமக்கு ஒரு ஸ்பேஸ் டேபிள் அப்படிங்கிறதுக்கு அலோகேட் ஆயிரும். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்ம எத்தனை ரோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம டேட்டாவாக என்ன டேட்டா கொடுக்க போகிறோம் அண்ட் எத்தனை டேட்டா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு டேட்டாவாக என்ன கொடுக்குறோன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப் பேஜுக்கான லோகோ கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் டேட்டாவாக நம்ம என்ன கொடுக்குறோன்னா அந்த வெப் பேஜுக்கான நேம். இது முடிச்சாச்சு. அண்ட் தென் அந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். டேபிள் இமேஜில் 4 காலம்ஸ் பார்த்தோம். பட் நம்ம இங்கே 2 டேட்டா தான் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காலமில் நம்ம லோகோ கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 3 காலமையும் மர்ஜ் பண்ணி வெப்சைட் நேம் கொடுக்குறோம். அது எப்படிங்கிறது ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ. எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோக்கான ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் ஆயாச்சு. தென் இதில் நம்ம 4 டேட்டாஸ் கொடுக்குறோம். இந்த 4 டேட்டாஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெப் பேஜுக்கான மெனு. இந்த மெனு எல்லாமே நமக்கு சென்ட்ரலில் அலைன் ஆகிருக்கணும். செப்ரேட்டாக நம்ம கொடுத்தாலும் அது சென்ட்ரல் அலைன் ஆகிருக்கணும். அது எப்படிங்கிறதும் நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். செகண்ட் ரோ டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் தேர்ட் ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டாவாக நம்ம என்ன கொடுக்குறோம்னா பேஜ்க்கான லிஸ்ட் கொடுக்குறோம். அங்கே நீங்கள் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கான எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த கண்டென்ட் நீங்கள் கொடுக்கணும். தேர்ட் ரோ க்ளோஸ் பண்ணிடுங்க. எகெயின் ஃபோர்த் ரோ க்ரியேட் பண்ணுங்கள். நம்மளோட வெப்பேஜில் என்ன கொடுத்துருக்கோம்னா 4 இமேஜஸ் கொடுத்துருக்கோம். 4 டிடி டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. ஃபோர்த் ரோ க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஃபிஃப்த் ரோ க்ரியேட் பண்ணுங்கள். இதில் நம்ம மல்டிபிள் இமேஜஸ் கொடுக்க போகிறோம். இது எப்படிங்கிறது ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஃபிஃப்த் ரோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக 6th ரோ க்ரியேட் பண்ணுறோம். எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6th ரோலேயே 4 காலமே மர்ஜ் பண்ணி சிங்கிள் டேட்டாவாக நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். டிஆர் டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக டேபிள் டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த வெப்பேஜ். இதோட லேஅவுட். இப்படி தான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ப்ரோக்ராமிங்குள்ளே போகணும். நம்ம பார்க்க போகிற HTML வெப்பேஜ்க்கு இதுதான் லேஅவுட். இந்த லேஅவுட் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமில் பார்க்குறப்போ இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது நம்ம பேஜோட லேஅவுட். இதுதான் நம்ம டிசைன் பண்ண பேஜ். இது எப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நான் அடாப் ட்ரீம்வீவர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட்டர் ஓப்பன் பண்ணோன்னே ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் சேவ் பண்ணியாச்சு. நம்மளோட வெப்பேஜ்க்கான பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாடிங்கிற டேக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துருக்கேன். கலர் மென்ஷன் பண்ணியாச்சு, என்ன கலர் அப்படிங்கிறத. இது நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்ன மாதிரி கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸாடிசிமலாக நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லேஅவுட் நமக்கு சென்ட்ரலில் அலைன் ஆகிருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதனால் அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த டேபிளுக்கான பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். அதாவது அந்த லேஅவுட்கான பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம்.
நான் ஆல்ரெடி கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அந்த கலரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டேபிளோட ஹைட் அண்ட் வித் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம என்ன டேட்டா கொடுத்துருந்தோன்னா நம்மளோட வெப்பேஜ்க்கான லோகோ கொடுத்துருந்தோம். லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருந்துச்சு, அதனால் TR டேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் TD அலைன் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் அந்த லோகோவோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணும்னா 150 ஹைட் அண்ட் 150 வித் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த லோகோவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது இமேஜ் டேக் யூஸ் பண்ணணும். நான் இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை இங்கே பார்க்குற எல்லா இமேஜஸுமே நான் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் போர்ட்டலில் தான் நான் எடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வெப்பேஜ்க்கான லோகோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நம்மளோட வெப்பேஜ்க்கான நேம் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்த லேஅவுட்டில் நமக்கு 4 காலம் அண்ட் 6 ரோஸ் இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமாக நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்கோன்னா லோகோ கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க 3 காலமே மர்ஜ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட் நேம் கொடுக்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 காலமே மர்ஜ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கால் ஸ்பேன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஸோ கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மர்ஜ் ஆகி ஒரே டேட்டாவாக நம்ம என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம கால் ஸ்பேன் கொடுக்குறது. தென் நம்மளோட வெப்சைட் நேம் கொடுக்கறதுக்கு ஃபாண்ட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி வெப்பேஜ் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிற வெப்பேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் ஷாப்க்கான வெப்சைட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே ஃப்ளார் ஷாப் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான நேம் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபாண்ட் டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதோட ஃபேஸ், அதோட நம்ம ஸ்டைல், நம்ம ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா இது எல்லாமே நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த நேம், இந்த சைஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சது தான். சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபாண்ட், நம்மளோட டைட்டில் போல்டு அண்ட் இட்டாலிக் இருக்கணும்னா நீங்கள் போல்டு இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெப்சைட்டோட நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃப்ளார் ஷாப்க்கு க்ரியேட் பண்ண போகிறதுனால ஃப்ளார்ஸ் வித் ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப்பேஜோட நேம். அதோட ஃபஸ்ட் ரோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். எகெயின் TR டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோவுக்கு ஃபஸ்ட் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறோம். ஹைட் பார்த்தீங்கன்னா 5 அண்ட் வித் வந்து 800 கொடுத்துருக்கேன். ஏன் 800னா டேபிளோட வித் நம்ம 800 தான் கொடுத்துருந்தோம், அதனால் நான் இங்கே 800 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இது சென்ட்ரலாக அலைன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். 4 டேட்டாவும் சென்ட்ரலாக அலைன் ஆகணும்னா அதுக்கு நம்ம கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணும். ஸோ கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4 டேட்டா கொடுக்க போகிறோம், அந்த 4மே நமக்கு சென்ட்ரல் அலைன் பண்ண போகுது. அதுதான் அந்த கால் ஸ்பேனோட மீனிங். செகண்ட் ரோவில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் என்னவாக இருக்க போகுதுன்னா ஹைப்பர் லிங்க்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ href இஸ் ஈக்குவல் டு home.html. நம்மளோட ஃபஸ்ட்டு ஹைப்பர் லிங்காக என்ன இருக்க போகுது, ஹோம் பேஜ் இருக்க போகுது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேஜுக்கும் இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே நான் 4 ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோம், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன், தேர்ட் ஒன் கான்டாக்ட், அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப். 4 ஹைப்பர் லிங்க்கும் ஒரே டேட்டாக்குள்ளே கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கால் ஸ்பேன் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதோட செகண்ட் ரோ முடிஞ்சது. அவுட்புட் ரிவ்யூவில் உங்களுக்கே புரியும் நம்மளோட அவுட்புட் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்னு. இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் இடையில வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் ஆஃப் NPSP செமிகோலன் எத்தனை டைம் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு லிங்க்குக்கும் இடையில 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 5 ஸ்பேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோ பார்க்கலாம். தேர்ட் ரோ எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்கு எகெயின் TR டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு டேட்டாவாக நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னா லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். அந்த லிஸ்ட் எனக்கு வந்து மார்க்யூ ஒயிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுறேன். அதாவது மூவிங்கில் இருக்கணும், மூவ் ஆகிற டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். அண்ட் தென் அதோட ஹைட் எனக்கு 200ல் இருக்கணும், வித் 150ல் இருக்கணும். அதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட கொடுக்க போகிற லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஒரு மூவிங்கில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம லிஸ்ட் கொடுக்கலாம். அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்காக H3 டேக் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஃப்ளார்ஸ், நம்மக்கிட்ட என்னென்ன அவைலபிள் ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த லிஸ்ட். இப்போ ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி 1 by 1 லிஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆர்டர் லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்டர் லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்குள்ளே LI டேக் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளார்ஸையும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இண்டிவிஜுவலாக LI டேக் ஓப்பன் பண்ணி LI டேக் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் 4 அவைலபிள் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால 4 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக
ஆர்டர் லிஸ்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட தேர்ட் ரோவோட ஃபஸ்ட்டு டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டேட்டா எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 காலம் நமக்கு பார்த்துருந்தோம். ஒரு டேட்டா நம்ம கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்க 3 காலமே மர்ஜ் பண்ணி தான் நம்ம வெப்பேஜ்க்கான கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் டிடி கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட 3 காலமே நம்ம மர்ஜ் பண்ண போகிறதுனால கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம பேராகிராஃப் தான் கொடுக்க போகிறோம். பேராகிராஃப்னால் நம்மளோட வெப்பேஜ்க்கான கண்டென்ட். பேராகிராஃப் அலைன் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்டிஃபை கொடுத்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கண்டென்ட் ஆல்ரெடி வேர்ட் டாக்குமெண்ட்டில் எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட நமக்கு தேர்ட் ரோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ரோ க்ரியேட் பண்ணலாம். எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ரோவில் 4 இமேஜஸ் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிடி டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இமேஜஸ் கொடுத்து உங்களோட இமேஜ் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பிளேஸ்க்கு போய் ஃபஸ்ட்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு நோ இமேஜ்னு கொடுத்துருங்க. ஆல்ட் ப்ராப்பர்ட்டி எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணாலே. தென் அதோட இமேஜ் வந்து ஹைட் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரேக் கொடுத்து அந்த இமேஜ்க்கான நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜ்க்கு வெப் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி கொடுத்தாச்சு. 1 by 1, அதாவது இமேஜ் கீழே அந்த இமேஜோட நேம், அந்த இமேஜோட நேமுக்கு கீழே அந்த இமேஜோட பேஜ் ஹைப்பர் லிங்க் கொடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டேட்டா. இதே மாதிரி தான் நம்ம இன்னும் 3 டேட்டாஸும் என்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு இதே மாதிரி அகெயின் டிடி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்த மாதிரியே தான் நான் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாமே கொடுத்துக்கிறேன். 4 டேட்டாவுமே கொஞ்சம் நான் ஸ்பீடாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 4 டேட்டாவுமே கொடுத்தாச்சு. இதோட நம்மளோட 4th ரோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம 5th ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிடி கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா நம்ம இங்கே மல்டிபிள் இமேஜஸ் கொடுக்க போகிறோம்னு நான் ஆல்ரெடி லேஅவுட்டில் சொல்லியிருந்தேன். அதனால் கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ அந்த நம்ம கொடுக்க போகிற இமேஜ் எல்லாம் நமக்கு சென்டராக அலைன் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி சென்டராக அலைன் ஆகிருந்ததுக்கப்புறம் மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே மூவிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுறேன். டைரக்ஷன் வந்து ரைட் டைரக்ஷன் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அண்ட் தென் ஹைட் அண்ட் வித், அந்த மார்க்யூவோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். வித் ஏன் நான் 800 கொடுக்குறேன்னா லேஅவுட் க்ரியேட் பண்ணுற டேபிளோட வித் வந்து 800 கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இங்கேயும் 800 கொடுக்குறேன். தென் ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுக்குறேன். ஸ்க்ரோல் அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ் எல்லாம் மூவ் ஆகுதுல்ல, அதோட ஸ்பீட் தான் ஸ்க்ரோல் அமௌண்ட். இது நீங்கள் 25-30 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். 5-10 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். நான் இங்கே 20 கொடுத்துருக்கேன். இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ 1 by 1 இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுங்கனால நான் ஸ்பீடாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் கொடுக்குறனால நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே 8 to 10 இமேஜஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக மார்க்யூ டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. டிடி டேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் டிஆர் டேக் க்ளோஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம 6th ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எகெயின் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிடி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டிடி டேக் கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா நம்ம கொடுக்க போகிற டேட்டா 4 காலமுக்கு சேர்த்து ஒரே டேட்டாவை தான் கொடுக்க போகிறோம். ஸோ கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தாச்சு. தென் அதோட அலைன், அதை வந்து சென்டர் அலைன் ஆகிருக்குன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஹைட் பார்த்திங்கன்னா 5 இருந்தால் போதுன்னு கொடுத்துருக்கேன். வித் வந்து 800 இருக்கணும். அதன் பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நம்ம கொடுக்க போகிறது ஒரு டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டோட சைஸ் 2 இருந்தால் போதும். தென் நமக்கு என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோமோ அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக ஃபாண்ட் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிடி டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிஆர் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓவராலாக எல்லா டேக்ஸுமே பார்த்துட்டோம். நம்ம லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ண லேஅவுட் ப்ரோக்ராமாக பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவுட்புட் ப்ரிவியூவில் பார்த்ததை விட ப்ரௌசரில் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க நம்ம க்ரியேட் பண்ண வெப் பேஜ். இதுவே ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் தான் அப்படியே நமக்கு அந்த வியூ சோர்ஸில் இருக்கும். இது நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ரியேட் பண்ண லேஅவுட், நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம், அண்ட் தென் அதுக்கான அவுட்புட். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் எல்லாமே எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம க்ரியேட் பண்ண லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வெப் பேஜ் ரெடி பண்ணியாச்சு.
அதுவும் HTML டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சிம்பிளான வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்ம் டேக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.